வணக்கம் மக்களே. இன்னைக்கு வந்து என்னோட பைக்கோட யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணலாம் அப்படின்னு கொண்டு வந்திருக்கேன். ஒரு 2 1/2 இயர்ஸ் ஆயிடுச்சு வண்டி வாங்கி. ஒரு 22,000 கிலோமீட்டர் ட்ரிவன் பண்ணியிருக்கேன். இத நான் ஏன் பைக் இப்போ கொண்டு வந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலா நம்ம கார் தான் பண்ணுவோம். இந்த லாஸ்ட் ஒரு ஒரு 15 டேஸா பார்த்தீங்கன்னா, வண்டி வந்து நெறைய ப்ராப்ளம்ஸ் குடுத்தது. ஸோ இத பத்தி ஷேர் பண்ணலாம் அப்படின்றதுக்காக தான் கொண்டு வந்தேன். ஏன்னா வந்து வண்டி வந்து கொஞ்சம் எல்லார்கிட்டயுமே இருக்கு. அதனால எல்லாருமே யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்ற தாட்ல கொண்டு வந்திருக்கேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நான் ஏன் ஆரி போனேன் அப்படின்றதுக்கு காரணம் வந்து நான் சொல்கிறேன். கடைசியா சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி என்னென்ன வண்டியெல்லாம் பார்த்தேன்றத நான் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட்டு என்னோட ப்ரிஃபரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு ஜாவா தான் ரொம்ப புடிச்சிருந்தது. ஜாவா கிளாசிக் இதே கலர்ல ஒண்ணு இருக்கும். நான் ஃபோட்டோ ஆட் பண்றேன் பாருங்க. இந்த வண்டி தான் நான் எடுக்கலாம்னு சொல்லிட்டு நான் கிட்டத்தட்ட ஒரு 3 மந்த்தா வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஒரு 3, 4 ஷோரூம் நான் டெஸ்ட் திரும்ப திரும்ப பண்ணிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து ஹோண்டா ஹைனஸ் ஹைதராபாத் ஷோரூம்லயும் நான் டிரைவ் பண்ணி பார்த்தேன். ஹோண்டா நான் ஏன் ஸ்கிப் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நான் ஹோண்டா ஹாரண்ட் வச்சிருந்தேன். அதில கொஞ்சம் பேட் எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிடுச்சு. அதனால வந்து ஹோண்டா வேண்டாம் அப்படின்ற முடிவுக்கு நான் வந்திருந்தேன். அதேமாதிரி நம்ம இருக்கிற இடமும் பார்த்தீங்கன்னா, இன்டீரியரான இடம். அப்போ குடுவாஞ்சேரி சைட்லாம் பார்த்தீங்கன்னா, பிக் விங் கிடையாது. ஸோ அதனால தான் நான் அவாய்ட் பண்ணேன். ஏன்னா ஆல்ரெடி நான் என்கிட்ட வந்து ஒரு விஸ்பா ஒண்ணு வீட்ல இருந்தது. ஸோ விஸ்பாவோட ஸ்பேர்ஸ்லாம் ரொம்ப டஃப்பா இருந்தது. அத சர்வீஸ் பண்றதுக்கு யாருமே முன் வரல, இங்க லோக்கல் மெக்கானிக்ஸ்லாம். ஸோ அதெல்லாம் கன்சிடர் பண்ணும்போது, அந்த மாரி ஆயிடக்கூடாதுன்னு நான் முடிவு பண்ணேன். அதே தான் அஃப்கோர்ஸ் ஜாவாலயும் அதே பிரச்சனை இருக்கும் கண்டிப்பா. ஸோ ஸ்பேர்ஸு அப்புறம் வந்து அது லோக்கல் மெக்கானிக்ஸ் பார்க்க முடியாதுன்ற இஷ்யூஸ் இருக்கு. கண்டிப்பா அது உங்களுக்கு தெரியும். அதான் நான் ஆரி போனேன். ஆரியுமே பார்த்தீங்கன்னா, மெக்கானிக்ஸ் நெறைய பேர் இருக்காங்க பார்க்கறதுக்கு. ஸோ அதனால தான் நான் ஆரி போனது. சரி நம்ப இருக்கிற இடம் அந்த மாரி. ப்ளஸ் வந்து ஸ்பேர்ஸுமே ஈஸியா கிடைக்கும். எல்லா இடத்துலயும் கிடைச்சிருன்ற தாட்ல நான் வந்தது. அ வண்டி வாங்கி கரெக்ட்டா வந்து 2 1/2 இயர்ஸ் ஆயிடுச்சு. ஆ இதுல வந்து நான் என்னென்ன அ அந்த சொல்லுவாங்கல்ல, நம்ம நெகட்டிவ் இருக்கு, பாசிட்டிவ் இருக்குன்றது. அதுக்கு முன்னாடி வந்து நான் வந்து பாசிட்டிவ் சொல்லிடுறேன். நெகட்டிவ் போறதுக்கு முன்னாடி. ஆ பாசிட்டிவ் வந்து பார்த்தீங்கன்னா, இதோட மைலேஜ். என்னடா மைலேஜ்ன்னு சொல்றேன்னு நெனைக்க வேண்டாம். கண்டிப்பா மைலேஜ் வந்து எனக்கு 35 பிளஸ் தான் கிடைக்குது. ஏன்னா, நான் வந்து ரேஷ் டிரைவ் பண்ண மாட்டேன். சென்சிபிளா ஒரு 60 கிராஸ் பண்ண மாட்டேன். 60, 70 மேல நான் ஓட்ட மாட்டேன். ஏன்னா வந்து 70 மேல போனா நமக்கு ஃபுட் பெடல்ல வைப்ரேஷன் தெரியும். ஸோ அதனால நான் 70க்குள்ளேயே தான் க்ரூஸ் பண்ணுவேன். அஃப்கோர்ஸ் வந்து நான் பவர் பெட்ரோல் தான் யூஸ் பண்ணுவேன். E20 போட மாட்டேன். பவரை யூஸ் பண்ணுறதால கொஞ்சம் மைலேஜ் எனக்கு வந்து 38 கிட்ட கிடைக்குது. அதேமாதிரி சைலன்சர் வந்து நான் மாற்றும்போது வந்து ரெட் ரோஸ் நான் எடுத்தோன்னே போடல. ஒரு 5000 கிலோமீட்டர் வந்து நான் ஒரிஜினல் சைலன்சர் தான் யூஸ் பண்ணேன். ஸோ அதுக்கப்புறம் தான் நான் வந்து ரெட் ரோஸ்டர் நான் போட்டேன். சரிங்களா? அது கூட நான் ஃபுல்லா போடல. அந்த ஆஃப் மட்டும் தான் போட்டிருக்கேன். அந்த ஃபில்டர்ஸ்லாம் நான் எதுவுமே ரிமூவ் பண்ணல. ஸோ அப்படி தான் இருக்கு. ஆ பாசிட்டிவ் பொறுத்தவரைக்கும் கம்ஃபர்டபுளா இருக்கும். லாங் டிரைவ் சூப்பரா கொண்டு போலாம். நான் இது பெருசா லாங் டிரைவ் ரொம்ப கொண்டு போனதில்ல. ஆம், ஒரு அரவுண்ட் வந்து நான் ஒரு ஸ்ட்ரெச்சில ஒரு 200 கிலோமீட்டர் அந்த மாரி ஓட்டியிருக்கேன். அதுக்கே நல்லா மைலேஜ் குடுத்துருக்கு. நல்லா கம்ஃபர்டபுளா இருக்கும். உங்களுக்கு அந்த வேகமா ஓட்டுற இதே வராது. தோணவே தோணாது. இப்போ நம்ம ஸ்போர்ட்ஸ் பைக்லாம் பார்த்தீங்கன்னா, எடுத்தோனே நம்ம முறுக்கிட்டு வேகமா போணும்னு நெனைப்போம். கொஞ்சம் அக்ரெசிவா டிரைவ் பண்ணுவோம். அந்த ஃபீலே இந்த வண்டியில வராது. எப்பவுமே வண்டிய வந்து கான்ஸ்டன்ட்டா ஓட்டணும், பொறுமையா ஓட்டணுன்ற ஃபீல் தான் குடுக்கும். அது ஒரு ப்ளஸ் இதில. யாராச்சும் பேரண்ட்ஸ் பார்க்குறீங்கன்னா, உங்க பசங்களுக்கு வந்து நீங்க ஆரியே வாங்கி குடுக்கலாம். ஏன்னா வந்து வேகமா ஓட்டுற ஆளா இருந்தாரு அப்டின்னா, நீங்க அவர் கேட்குற பைக்கும் வாங்கி நீங்க ஓட்டி பாருங்க. ப்ளஸ் இந்த வண்டிய ஓட்டி பாருங்க. இது ரொம்ப வேகமா ஓட்ட முடியாது. ஓட்டவும் தோணாது. ஸோ அதனால சொல்றேன். இது என்னோட ஒப்பீனியனு. ஸோ இதெல்லாம் பாசிட்டிவ். ஆ நெகட்டிவ் என்ன அப்டின்னு கேட்டீங்கன்னா, நெறைய இருக்கு. நான் எது இருந்து ஆரம்பிக்குன்னு தெரியல. ஏன் நான் இத ஃபர்ஸ்ட் இந்த வீடியோ கொண்டு வந்தேன் அப்டின்னா, எனக்கு கடைசி இந்த 1 மாசத்துல இந்த வண்டி நெறைய நேத்து கூட இந்த வண்டி சர்வீஸ் சென்டர்ல இருந்து சர்வீஸ் லோக்கல் மெக்கானிக் கிட்ட தான் இருந்து வந்தது இன்னைக்கு வீட்டுக்கு. ஸோ அதனால சொல்லியே ஆகணும். ஏன்னா வந்து வண்டியோட விலை அப்படி. நெறைய பேர் வாங்குறாங்க. ஸோ வந்து ஸ்பெண்டர் மாரி ஆயிடுச்சு இது. ரொம்ப நெறைய பேர் வச்சிருக்காங்க. ஸோ யூஸ்ஃபுல்லா இருக்கும் உங்களுக்கு அப்டின்றதுக்காக தான் நான் கொண்டு வந்தேன். ஃபர்ஸ்ட்டு என்ன நடந்ததுன்னு நான் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட்டு வந்து எனக்கு வந்து அ சர்வீஸ் போயிட்டது. இந்த மாசத்துக்கான சர்வீஸ் நான் குடுத்துருந்தேன். லோக்கல் மெக்கானிக்ட்ட குடுத்துருந்தேன். அவர் சர்வீஸ் பண்ணி குடுத்தாரு. இந்த மாசம் பிகினிங்ல குடுத்தாருன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 2 நாள் கழிச்சு எனக்கு ஃப்ரண்ட் வீலோட பேரிங் வந்து போயிருந்தது. ஸோ அது ஒரு சர்வீஸ் ஒரு 4000 அகைன் பேரிங் வந்து போயிருந்தோனே அது ஒரு 800 கிட்ட ஆச்சு. ஒரு 2 நாள் கழிச்சு வீட்டுக்கு வந்தது. திரும்ப வந்து வண்டி ஸ்டார்ட் ஆகல. பேட்டரி கம்ப்ளைண்ட். பேட்டரி வந்து 2 1/2 இயர்ஸ் ஆயிடுச்சு. பேட்டரிக்காரர் வந்து என்ன பண்ணாரு அப்படின்றது தான் பெரிய விஷயம் இப்போ. அவர் என்ன பண்ணாருன்னா, ஒரு பேட்டரி
கடைக்காரரை கூட்டு வந்து பேட்டரி மாற்ற சொல்லியிருந்தேன். அவர் என்ன பண்ணாரு, ப்ளஸ் மைனஸை மாற்றி கொடுத்து ஸ்பார்க் பண்ணிட்டார். ஸ்பார்க் பண்ண உடனே இக்னிஷன் ஆன் பண்ணுறேன், வண்டி ஆனே ஆகலை. எனக்கு பக்குன்னு ஆயிடுச்சு. என்னடா இதுன்னு சொல்லிட்டு அவர் ஒரு வயசானவர் வந்தார், மாற்றி கொடுத்துட்டு கொஞ்சம் பிரச்சனை ஆயிடுச்சு. அப்புறம் நான் நினச்சேன், சரி அவ்வளோதான் போல அப்படின்னு நினச்சிட்டு, சரி உட்காந்து ஃபியூஸ்லாம் கழட்டி பார்க்கலாம். அதுக்கு நான் ஃபோன் பண்ணி மெக்கானிக்கிட்ட சொல்லிவிட்டு அவர் வந்துட்டு இருந்தார். நம்மளே ஃபியூஸ் எல்லாம் போட்டு பார்க்கலாம்னு சொல்லிட்டு ஃபியூஸ் இதெல்லாம் மாற்றிட்டே இருந்தேன், ஒன்றா மாற்றிட்டு இருந்தால் அதுக்கிட்டே அவர் வந்துட்டார். வந்து அவரும் ஃபியூஸ்லாம் ஒரு 3 ஃபியூஸ் போயிடுச்சு. இக்னேஷன் அது இதுன்னு ஒரு 3 ஃபியூஸ் எகிரிடுச்சு. ஸ்பேரில் இருந்த ஸ்பேரில் இருந்த ஃபியூஸை தூக்கி போட்டு அப்போதைக்கு வண்டி ஆன் பண்ணிட்டேன். ஆன் பண்ணிவிட்டு அன்றைக்கி நைட்டே வந்து கொஞ்சம் பக்கத்தில் கடைக்கு போனேன். ஆனால் என்ன நடந்ததுன்னா, அந்த பேட்டரியை வந்து சார்ஜ் பண்ணக்கூடிய ஃபியூஸ் வந்து 25 நினைக்கிறேன், நம்பர் 25 நினைக்கிறேன். நான் வந்து 10 15 போட்டுட்டேன். அது சார்ஜே ஆகலை. கொஞ்ச தூரம் போய் வண்டி திரும்பவும் ஆன் ஆகலை, சார்ஜ் ஆஃப் ஆகிடுச்சு. சரி அவர்கிட்ட திரும்ப மெக்கானிக் ஃபோன் பண்ணி சொன்ன உடனே ஈஸியும் தான், ஏதாவது கம்ப்ளைண்ட் ஆகிருக்கும் பார்க்கணும் அப்படின்னு பயமுறுத்தி விட்டார். எனக்கும் பக்குன்னு ஆகிடுச்சு. என்னடா இது பெரிய செலவு வைக்க போகுதுன்னு நினச்சேன். அப்புறம் சாட்டர்டே சண்டே அது மறுநாள், சரி நம்மளே பார்ப்போம் ஃபியூஸ் தான் மிஸ்டேக் பண்ணிக்கோன்னு பார்க்கணும்னு சொல்லிட்டு உட்காந்து பார்க்கும்போது தான் தெரிஞ்சுது, அந்த சார்ஜ் பண்ணோம் இல்லையா ஒரு ஒரு சர்க்கியூட்டு, அது வந்து 25 போடணும் நம்ம ஃபியூஸு. அந்த இடத்துல வந்து 15 போட்டிருந்தது. ஸோ அதை கழட்டிட்டு 25 வாங்கிட்டு வந்து போட்டேன். ஒரு 3 ஃபியூஸும் ஸ்பேர்ஸ் வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன். போட்டோடனே அப்புறம் வண்டி இன்னொரு வண்டி டோ பண்ணி வச்சு ஸ்டார்ட் பண்ணேன். செகண்ட் கியர் போட்டு ஸ்டார்ட் பண்ணேன். ஸ்டார்ட் ஆகி ஒரு ஐடியில் 25 மினிட்ஸ் வச்சுருந்தேன். அது அந்த இஷ்யூ சார்ட் அவுட் ஆகிடுச்சு. நேற்று என்ன நடந்ததுன்னா, வண்டி வந்து ஆக்சிலேட்டர் ஐட்லிங் நிற்கல. என்னடான்னு பார்த்தா, உள்ளே வந்து ஃபில்டருக்குள்ளே பம்பில் வந்து ஒரு ஃபில்ட்ரு ஒன்று வரும், அந்த ஃபியூல் பம்பில். அந்த ஃபில்ட்ரு வந்து சோக் ஆகிருந்தது. ஸோ அந்த ஃபில்ட்ரு மாற்ற சொல்லிவிட்டு, அப்புறம் வந்து இந்த கீ செட் வந்து லாக் போயிடுச்சு. ஒரு 2 இயர்ஸ்லேயே போயிடுச்சு. நம்ம இப்படி லாக் பண்ணால் இங்கே நிற்காது, கொஞ்சம் தள்ளி வந்துடும், வண்டி ஆன் ஆகுது. நம்ம திரும்ப சென்டர் பொசிஷன் கொண்டு வந்த பிறகு தான் லாக் ஆகும். சரிங்களா, அது ஒரு கம்ப்ளைண்ட் இருந்தது. ஸோ லாக் செட்டு புதுசு. ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய கம்ப்ளைண்ட்ஸு வந்தது. அதான் செகண்ட் இயர்லேருந்து வந்திருக்கு கம்ப்ளைண்ட்ஸ் ஒன் பை ஒன்றா. இது ஒன்று. ரெண்டாவது வந்து வண்டி வாங்கினப்ப என்ன நடந்தது அப்படின்றத நான் சொல்லிடுறேன். வண்டி வாங்கினப்ப பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக வந்து இந்த பேக் வீல் இருக்கு இல்லையா, இந்த போல்ட்டை வந்து அவங்க சரியாகவே டைட் பண்ணல. இப்போ மேனுஃபேக்சரிங்கே பார்த்தீங்கன்னா, இந்த போல்ட்டை வந்து அவங்க சரியாகவே டைட் பண்ணலை. நான் வண்டி வாங்கின வீட்டுக்கு வரும்போது என் ஒய்ஃப் வந்து ஒன் சைடு உட்காந்துருந்தாங்க. அப்போவே நான் ட்ரைவ் பண்ணி வரும்போது நான் தாம்பரத்தில் எடுத்துருந்தேன். ட்ரைவ் பண்ண வரும்போது எனக்கு வண்டி கொஞ்சம் ஷேக் ஆகிற மாதிரியே எனக்கு ஃபீல் ஆகிடுச்சு. சரி அவங்க அப்படி உட்காந்துருக்கதான் தோணுதுன்னு நினச்சி நானும் விட்டுட்டேன். ஒரு 1 வீக் வண்டி ட்ரைவ் பண்ணிட்டே இருந்தோம். அப்புறம் என் தம்பி ட்ரைவ் பண்ணான், ஆஃபீஸ் கொண்டு போயிட்டு வந்தான். அவனுமே சொன்னான், வண்டி வந்து பின்னாடி அலையிற மாதிரி இருக்குது, ஒரு மாதிரி ஷேக் ஆகுது பின்னாடி அப்படின்னா. நான் அப்பயும் அதை கன்சிடர் பண்ணல. சரி ஏதாவது வேறு ஏதாச்சும் அவன் சொல்கிறான் போல சொல்லி நானும் விட்டுட்டேன். அகைன் நான் ட்ரைவ் பண்ணும்போது தான் நான் அதை கண்டுபிடிச்சேன், ரொம்பவே ஷேக் ஆச்சு. சரி அப்போயே நான் தாம்பரம் ஷோரூம் கொண்டு போனோடனே அவங்க வித்தின் செகண்டில் ஒரு 5 செகண்ட் தான் உள்ளே போயிட்டு வெளில வந்துச்சு வண்டி. போல்டு என்னன்னு கேட்டதுக்கு, போல்டு வந்து ரைட் லூஸாக இருந்துச்சு சார் அப்படின்னாங்க. பக்குன்னு ஆகிடுச்சு அதுவுமே. ஸோ அதுவுமே பண்ணாங்க. அது ஒரு பெரிய மிஸ்டேக் அது. ரெண்டாவது இது பாருங்க, இங்கே வாங்க. இது வந்து ஓவர்ஃப்ளோக்கான பைப்பு ப்ளஸ் வந்து ஏருக்கான டேங்க்கு வர பைப்பு. இந்த டேக் இருக்கு இல்லையா, இந்த டேக்கை வந்து இவங்க வந்து ஓவர் டைட் பண்ணிட்டாங்க. இது என்ன நடக்கும்னா, டேங்கை திறந்த உடனே வந்து பெட்ரோல் வந்து கொஞ்சம் வெளில வரும். அந்த பெட்ரோல்லாம் ஒரு மாதிரி ஏவப்பட் சவுண்டு வரும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி வந்தது. ஸோ அதனால் வந்து ஆஃபீஸ் போகும்போது பள்ளிக்கரணை ஷோரூமில் கேட்டதுக்கு, அது நான் கண்டுபிடிச்சேன், அவங்க கண்டுபிடிக்கல. கேட்டதுக்கு டேங்க் கழுவி தான் சார் பார்க்கணும் அப்படின்னாங்க. என்னடா இதுன்னு சொல்லிட்டு, சார் அதுவுமே நானே உட்காந்து பார்த்தா அந்த டேக் வந்து அவங்க ஓவர் டைட் வச்சுருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன இஷ்யூஸ்லாம் வந்தது எனக்கு. மற்றபடி இதில் வந்து பெருசாக எனக்கு எதுவும் செலவு வச்சதில்லை. ஆனால் என்னென்னா, ஒரு 6 மாதத்துலேயே வந்து சைன்ஸ் பாக்கெட்டும் போயிடுச்சு. சைன்ஸ் பாக்கெட் மாற்றிருந்தேன் சொல்லணும் இல்லையா, நான் சைன்ஸ் பாக்கெட் வந்து பிராஸ் போட்டிருக்கேன், நார்மல் கிடையாது. இது வந்து ஃபுல்லி வந்து பிராஸு. அந்த சைன்ஸ் பாக்கெட் போட்டிருந்தேன். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த லாக் செட் நான் புதுசு சொல்லியிருந்தேன். செகண்ட் வந்து இது மேனுஃபேக்சரிங்கே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பம்பர் இதோட நின்றுடும். நின்னதுக்கப்புறம் என்ன நடக்கும்னா, உங்களுக்கு வந்து பின்னாடி உட்காரவங்களுக்கு வந்து அந்த மழை டைமில் வந்து சேறு அடிக்கும். ரெண்டாவது வந்து பின்னாடி வரவங்களுக்கும் அடிக்கும். ஸோ அதுக்கப்புறம் நான் வந்து ஒரு சின்னதாக ஒரு இது வந்து ஸ்பெண்டர் பைக் அந்த மாதிரிலாம் போடுவாங்க, ஜஸ்ட் ஒரு 10 ருபீஸ் தான் ஒன்று. ஸோ இதுக்கும் அதுக்கும் போட்டிருந்தேன் ஃப்ரண்ட் அண்ட் பேக்குக்கு. ஸோ அது வந்து அந்த கம்ப்ளைண்ட் அரெஸ்ட் ஆயாச்சு. செகண்ட் வந்து இங்கே வாங்க, இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ரஸ்ட் அடிக்கும், உள்ளேருந்து ரஸ்ட்டு ஃபார்ம் ஆகும். நீங்கள் குனிஞ்சி பார்த்தீங்கன்னா தெரியும். அது என்னென்னா, அந்த இடத்துல ஸ்டேர் வந்து மட்டு வந்து ஸ்டாப் ஆகி நிற்கும். அதனால் வந்து மண் அடிக்கும். மண் தங்குறதுனால என்ன ஆகுனா ரஸ்ட்டு ஃபார்ம் ஆகும். 2 இதுலையுமே நடக்கும். எல்லா வண்டியிலும் பார்த்தீங்கன்னா, ஆரியோட எல்லா வண்டியிலும் பார்த்தீங்கன்னா, இது நடந்திருக்கும், நீங்கள் யோசிச்சு பார்த்துருக்கலாம். நான் என்ன பண்ணேன்னா, இது வந்து நடக்கக்கூடாதுன்றதுக்காக நான் வந்து வீட்லேயே கிட்ட வந்து பெயிண்ட் இருந்தது, ஸ்ப்ரே பெயிண்ட்டு. அதை வந்து நான் யூஸ் பண்ணி அந்த இடத்துல மட்டும் அப்ளை பண்ணி விட்டுட்டேன்.
ஆயில் சேஞ்ச் பார்த்தீங்கன்னா எப்படின்னா, நான் எவ்ரி 10,000 பண்ண மாட்டேன். ஏன்னா இவங்க கிளைம் பண்ணுறது பார்த்தீங்கன்னா எவ்ரி 10,000 ஒன்று சொல்கிறாங்க. பட் ஆனால் நான் வந்து எவ்ரி 7,000 6,000 அந்த மாதிரி பண்ணிவிடுவேன். ஏன்னா இப்போ ஒரு 1 இயரில் பண்ண வேண்டிய சர்வீஸை வந்து நான் 1 இயரில் 2 வாட்டி பண்ணிவிடுவேன். ஏன்னா வந்து அந்த 10,000 கிலோமீட்டர்ன்றது வந்து நான் கார்லேயும் ஒத்துக்க மாட்டேன், பைக்லேயும் ஒத்துக்க மாட்டேன். அவ்வளோலாம் நான் புஷ் பண்ண மாட்டேன் ஒரு வண்டியை. எவ்ரி 7,000 கிலோமீட்டர்ஸ் நான் கண்டிப்பாக ஆயில் சேஞ்ச் பண்ணிவிடுவேன். நான் யூஸ் பண்ணுறது வந்து மோட்டோலோட ஆயில். அது கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஹீட் நல்லாவே உங்களுக்கு ரெடியூஸ் ஆகும். ஏன்னா இது பயங்கரமாக ஹீட்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும். நான் பம்பர் டு பம்பர் டிராஃபிக்லலாம் வந்து உங்களுக்கு வயிறு வரைக்கும் ஹீட்டு தெரியும். அந்த அளவுக்கு ஹீட் ஹெவியாக அடிக்கும். ஸோ அதுக்கப்புறம் அவங்க அதான் அந்த ராயல் என்ஃபீல்டு ஆயில் ஊற்றும் போது ஹீட் நல்லா தெரிஞ்சது. மோட்டோவில் ஊற்றுனதுக்கப்புறம் ஓரளவுக்கு ஹீட் வந்து ரெடியூஸ் ஆச்சு. ஸ்மூத்தாகவும் இருக்குது, பட்டர் ஸ்மூத்தாக இருக்குது, ஓரளவுக்கு ஸ்மூத்னஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதனால நான் மோட்டோலாம் யூஸ் பண்ணுறேன் இது வரைக்கும். செகண்ட் திங் பார்த்தீங்கன்னா வண்டியோட வெயிட்டு. வண்டி வந்து டிராஃபிக்கில் ஓட்டக்கூடிய வண்டி கிடையாது இது. ரொம்பவே ஹெவியாக இருக்கும். சிட்டிலலாம் இருக்கீங்கன்னா கொஞ்சம் கன்சிடர் பண்ணிக்கோங்க. வேறு ஏதாச்சும் வண்டி பார்க்குற மாதிரி இருந்தால் அது இது செகண்ட் ஒப்பீனியனாக வச்சுக்கோங்க. ஏன்னா வண்டி வந்து ரொம்ப ஹெவியாக இருக்கும். வண்டி பேலன்ஸ் கூட பண்ண முடியாது, அந்தளவுக்கு ஹெவியாக இருக்கும். வேறு ஏதாச்சும் சிட்டியில் இல்லாமல் அவுட்டரில் இருக்கீங்க, கொஞ்சம் இன்டீரியரான பிளேஸ்னால் இதுக்கு நல்லாயிருக்கும், சூட்டபுளாக இருக்கும் வண்டி இது. ஆனால் சிட்டியில் ஓட்ட கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது வண்டி இது, உண்மையிலே சொல்லணும்னா. கையெல்லாம் வலிக்குது, காலுமே வலி எடுத்துக்குது. வண்டியில் வந்து அந்த டேப்பட் ஹெட் நாய்ஸ் வந்து இப்போ கேட்குமான்னு தெரியல உங்களுக்கு மைக்கில். ஆனால் நிறைய பேர் இந்த கம்ப்ளைண்ட் சொல்லியிருப்பீங்க. ஆனால் வந்து இது நான் மெக்கானிக் கிட்ட கேட்கும்போது அவருமே வந்து மீட்டியாக தான் வச்சுருக்காரு என்னோட மெக்கானிக்கு. அவருமே சொன்னது புது வண்டி, இதோட அது புது வண்டி 1 இயர் தான் இருக்குது. இது வந்து அது காமன் தான். ஏன்னா நான் வண்டி வாங்கின புதுசில் வந்து ஷோரூமில் வந்து நான் ஒரு வாட்டி சர்வீஸ் பண்ண சொல்லும்போது அவங்க டைட் பண்ணி கொடுத்தாங்க. இப்போது சர்வீஸ் போட்டு வந்துல 2 டேஸ் முன்னாடி அப்போ அவர் சொன்னது அது கழட்டி பார்க்கும்போது இது வந்து காமன் தான், அவங்க ஓவர் டைட் வச்சுருக்காங்க. இது நான் நார்மலாக வச்சுருக்கேன் அப்படின்னாரு. நான் இந்த டேப்பட் நாய்ஸ்ன்றது வந்து இந்த வண்டிக்கு பொறுத்த வரைக்கும் காமன் தான். இதை பற்றி நம்ம பயப்பட வேண்டியது கிடையாது. நான் பயந்தேன் எவ்வளோ நாய்ஸ் வருதுன்ட்டு. பட் ஆனால் வந்து அது காமன் சொல்லியிருக்காங்க. நீங்களும் அதை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை. இதில் வந்து கியர் பொசிஷன் இண்டிகேட்டர் வந்து வரல. நான் இப்போ இன்டர்நெட்டில் பார்த்தேன். எனக்கு வந்து இப்போ 2 இயர்ஸ் முன்னாடி வண்டி வாங்கினவங்க எல்லாருக்குமே அந்த கியர் பொசிஷன் இண்டிகேட்டர் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. நான் கால் பண்ணி கேட்டதுக்குமே எனக்கு போய் கிளைம் பண்ணிக்கலாம், போட்டுக்கலாம் நீங்கன்னு சொல்லியிருக்காங்க. எந்த ஷோரூம்னா போட்டுக்கலாம் அப்படின்னு இருக்காங்க. ஸோ நான் இன்னும் போகலை, போய் போடணும். ஆக்சுவலாக வந்து நம்ம வந்து ஆட்டோமொபைல் கண்டென்ட் வந்து கார்ஸ் மட்டும் தான் பண்ணலான்னு ஒரு பிளானில் இருந்தேன். இது ஏன் நான் பண்ணேன்னா, இந்த 1 மாதமாக வந்து நம்மளை போட்டு படாத பாடு படுத்திடுச்சு. இதை வந்து ஷேர் பண்ணால் வாங்குறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுக்காக தான் நான் பண்ணேன். ஏன்னா இது வந்து வண்டியோட விலை அந்த மாதிரி ஒரு 2.5 லட்சம் வருது. ரெண்டாவது வந்து இது நிறைய பேர் வாங்குறாங்க லைக் பண்ணி ரொம்ப விருப்பப்பட்டு. அது அவங்களுக்கு தான் இதெல்லாம் தெரியணுன்றதுக்காக தான் நான் சொன்னது, மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. ரெண்டாவது வந்து இந்த வண்டி வந்து ஓவராலாக நல்லா தான் இருக்கும். நீங்கள் அந்த வேகமாக ஓட்டுற எண்ணமே கொடுக்காது. அந்த ஸ்மூத் ரைடு என்ஜாய் பண்ணி ஃபேமிலியாக ஜாலியாக போகிறதுக்கும் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக போகிறதுக்கும் இது அடிக்கடி லாங் ட்ரைவ்ஸ் போவீங்க அப்படின்னா இது கண்டிப்பாக சூட்டபுளான வண்டி. இது ஸ்மூத்தராக இருக்கும் வண்டி வந்து அந்த 78 கிராஸ் அதை வச்சு நீங்கள் ஓட்டினீங்கன்னா வண்டி நல்லா இருக்கும் உங்களுக்கு. அந்த ரொம்ப வைப்ரேஷன்லாம் எட்டி பார்க்காது வண்டியிலேருந்து. மைலேஜுமே டீசெண்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் எப்படி ஓட்டாலும் 35 வந்துடும் உங்களுக்கு. எனக்கு வருது, நான் அதை சுற்றி சொல்கிறேன். 35 எனக்கு ஹைவேல கொண்டு போனால் 38 வரைக்கும் வருது. நம்ம வந்து ஃபஸ்ட்டு கொஞ்ச நாள் வந்து நம்ம 1 இயர் 1.5 இயர்ஸ் வந்து நம்ம நார்மல் பெட்ரோல் தான். அதுக்கப்புறம் தான் நான் வந்து பவர் யூஸ் பண்ண ஆரம்பித்தேன். பவர் யூஸ் பண்ணது ஓரளவுக்கு டீசெண்டாக மைலேஜ் வருது. அடுத்து என்னென்னா, நான் வந்து ஒரு வண்டி ஒன்று ப்ராஜெக்ட் ஒர்க் போயிட்டுருக்கு. அது வந்து 90s கிட்டோட ஃபேவரட் பைக்கு. அது என்கிட்ட ஒன்று இருக்குது. ஆக்சுவலாக அது என்கிட்ட வந்து செகண்ட்ஸில் நான் வாங்கியிருந்தேன். என்கிட்ட ஃபஸ்ட்லேயே ஒன்று வச்சுருந்தேன் நான். அது வந்து நான் அந்த வண்டியை பற்றி வந்த பிறகு பேசலான்னு இருந்தேன். ஸோ அந்த வண்டி மட்டும் நான் ஃபோர்ஸ் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் வண்டி டூரிஸ்ட் பற்றி நான் போடுற மாதிரி இல்லை. நான் காசு மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணலான்னு இருக்கேன். அது ஏன்னா ரொம்ப ரேரான வண்டி. RX-ஓ RX 135ஓ 100ஓ ஜெட்டோலாம் கிடையாது. அது வந்து ஒரு யூனிக்கான வண்டி. நான் வண்டி வந்தோன்னே உங்களுக்கு காட்டுறேன், சரிங்களா? அது ஆக்சுவலாக வந்து என்கிட்ட முதல்ல ஒரு வண்டி இருந்தது. அந்த வண்டி வாங்கி ஓட்டி ட்ரைவ் பண்ணிவிட்டு அது திரும்ப நான் கொடுத்துட்டு நடுவில் நான் வண்டி வந்து நான் என்கிட்ட 220 இருந்தது, ஹோண்டா ஹார்னெட் இருந்தது, அப்பாச்சி RTR இருந்தது 160. இப்போது புல்லட் இருக்குது. இருந்துமே அந்த வண்டியோட கிரேஸ் வந்து எனக்கு போகவே இல்லை. அந்த வண்டி திரும்ப நான் சர்ச் பண்ணி எடுத்தேன் யூஸ்டில். ஸோ அந்தளவுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்ச வண்டி அது. அது இன்னும் ஒரு 1 மந்த்தில் ரெடி ஆகிடுன்னு சொல்லியிருக்காரு மெக்கானிக். நான் ஆனால் ஃபுல் ரெஜிஸ்ட்ரேஷன் கொடுத்துருக்கேன். ரெஜிஸ்டர் வந்தோடனே நான் உங்களுக்கு அதை பற்றி நான் பேசலாம், சரிங்களா? எங்களோட யூடியூப் சேனலை வந்து பார்க்குற நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்த எல்லாருக்கும் நன்றி. தேங்க்யூ ஆல்.